இருக்கிறார்கள். இது போன்ற பலவிதமான உலக இலக்குகளை நியமித்து கொண்டு அதை அடைவதற்காக ஜனங்கள் பணத்தையும் நேரத்தையும் தங்களது பலத்தையும் முழு வீச்சில் செலவழிக்கின்றனர். பவுல் தனது இலக்கு என்ன என்பதை குறித்து பேசுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். பிலிப்பியர் 3:14. இந்த இலக்கை அடைய 3 காரியங்கள் தேவை. முதலாவது பிலிப்பியர் 3:12 முதலாவது ஆசை அவசியம். இரண்டாவதாக பின்னானவைகளை மறக்க வேண்டும் 13. மூன்றாவதாக முன்னானவைகளை நாட வேண்டும் 13. இன்று அநேகர் உலக இலக்குகளை பிரதானமாக முன்வைத்து அதை எட்டுவதிலேயே முழு கவனமும் செலுத்துகின்றனர். உங்கள் வாழ்க்கையின் இலக்கு என்ன? அது ஆவிக்குரியதா